Hi friends, Kishore Pagadam to Gokisnam. Very good morning to all. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 500 சம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா இது வீடியோ பதிவு 2 ஓகேங்களா. ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நம்ம 5 சம்மாக பார்க்குறோம். மொத்தம் 100 வீடியோ 500 சம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோ 2 பார்க்குறோம். ஆல்ரெடி வீடியோ 1 நான் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. ஓகே, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். வீடியோ 2க்கு உண்டான ஃபஸ்ட்டு சம். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரீசெண்டாக கேட்ட கேள்விகள் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம இன்றைக்கி 5 சம் பார்க்கக்கூடியதில் உங்களுக்கு எவ்வளோ மாடல் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும், தெரியாத மாடல் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் அடுத்தடுத்த சம் வரும்போது உங்களுக்கு நிறைய தெரியாத மாடல் நிறையா வரத்துக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ என்னென்னா இந்த 500 சம்ஸோட வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் 2 யூஸ் இருக்குது. ஒன்று வந்து தெரியாத சம்மை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, தெரிஞ்ச சம்மை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஓகேங்களா. இந்த 2 பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள். சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு வந்து நம்ம வந்து வட்டி சம்மந்தப்பட்டது, அதாவது இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது. அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மா இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மாங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ எப்போவுமே சம்மில் வந்து வெறும் வட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சார், அது தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலே அது தனி வட்டி தான். கூட்டு வட்டினா கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் இந்த தனிவட்டின்னு கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. இன்கேஸ் இந்த இடத்துல தனிவட்டின்னு கொடுக்காம வெறும் வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார் அப்படின்னா இதை தனிவட்டின்னு தான் நம்ம எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. கூட்டு வட்டினா கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணாதான் அது கூட்டு வட்டி. மொட்டையாக வெறும் வட்டி இருந்துச்சுன்னா அது தனி வட்டி. கிளியரா? சரி ஓகே. இப்போ நம்ம சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம், அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். அப்போ 52,000 கடனாக பெறுறார். அப்போ அசலானது பி மதிப்பு தானே, பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் தான் அசல்னு சொல்லுவாங்க. பி ஈக்குவல் டு 52,000 கரெக்டாக? ஓகே. அடுத்தது 4 ஆண்டுகள் கழித்து, அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னது 4. சரி ஓகே. 79,000 மொத்த தொகையாக பெறுகிறார். மொத்த தொகை அப்படின்னாலே அமௌண்ட்டு ஏ, அதாவது மொத்த தொகைன்னா என்ன அர்த்தம்? தனி வட்டி ப்ளஸ், அதாவது வட்டி ப்ளஸ் இந்த வட்டி ப்ளஸ் அசல், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் என்னது மொத்த தொகை. இப்போ நம்ம ஒருத்தர் போய் ஒரு கடை வாங்குகிறோம்னா கடன் வாங்கின அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட், இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க, வட்டி ப்ளஸ் அசல் ஓகேங்களா. அப்போ அதை தான் என்ன சொல்லுவாங்க, அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்த தொகைனாலே என்னது அமௌண்ட்டு ஏ எவ்வளோ நமக்கு 79,040. சரி ஓகே. என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம் கேட்குறாங்க, ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. ஆறுன்னு என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ நம்ம தனி வட்டின்னு தெரிஞ்சு போச்சு. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சரி ஓகே. இப்போ நம்ம பி வேல்யூ தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் டிவைட் பை 100. பி வேல்யூ தெரியும், என் வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியாது. ஓகே, ஆர்னு அப்படியே வச்சுக்கலாம், டிவைட் பை 100 அப்படியே போட்டுக்கலாம். இந்த எஸ்ஐ வேல்யூ தெரிஞ்சால் தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆர் வேல்யூ தெரியாது. மீது எல்லா வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம எஸ்ஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்ம வந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ எஸ்ஐ வேல்யூ என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கலையே, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்தா எப்படி சார் தனி வட்டி கண்டுபிடிக்குதுன்னா? ஒன்றும் இல்லைப்பா, மொத்த தொகையிலேருந்து நீங்கள் அசல் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்ல. கரெக்டு தானே? அமௌண்ட்டு, அதாவது மொத்த தொகை. இப்போ நம்ம ஒருத்தட்ட போய் கடன் வாங்கி வட்டியோடு போய் கொடுத்துட்டு வரோன்னா அந்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டால் நம்ம எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சு போயிடும்ல. அப்போ 79,040 52,000 கழிச்சோம்னா நமக்கு வட்டி தெரிஞ்சிடும். எப்பவுமே தெரிஞ்சுங்க, மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா, அதாவது ஏலேருந்து பி கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? வட்டி கிடச்சிடும் ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ கிடச்சிடும் ஓகேங்களா. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிங்க எவ்வளோ வரும் நமக்கு? 0,40,72 27,040 ஓகேவா. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 27,040 ஈக்குவல் டு ஓகேங்களா. இப்போ நான் எஸ்ஐ வேல்யூ எழுதிட்டேன். பி வேல்யூ நமக்கு எவ்வளவு? 52,000 ஓகேங்களா. இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது,
ஓகேங்களா, டிவைடட் பை 100. இப்போ ஆரோட வேல்யூ வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ எப்படி கொண்டு வரது? இங்கே பாருங்கள், 27,040 இந்த 100 மேலே வந்துடுமா, இன்ட்டு 100 டிவைடட் பை 52,000 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 6. கரெக்டாக? இப்போ இதை நம்ம அடித்து போட்டால் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் 13 வரும். நீங்களே அடித்து போடுறீங்களா? அடித்து போட்டுருவீங்களா? ஏன்னா இடம் வேறு நமக்கு பத்தாது. ஓகே, இந்த இடத்துல நான் சும்மா அடித்து போடுறேன். வரலாம் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 2 0, இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல். ஓகே, மீது என்ன இருக்குது? 52 இருக்குது. 4 அடித்து போடலாமா? ஒரு நாள் 4 இது அடித்து போட்டால் நல்லா கவனிங்க, 6 நாள் 24. ஓகேங்களா, மீதி 3 30 இருக்குது. 30ல் 7 நாள் 28, மீதி 2, மீதி 6 நாள் 24. ஓகேங்களா, இப்போ 52 மேலே 676 இருக்குது. ஓகேவா, நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகே, இங்கே போட்டால் ஓகே 676 டிவைட் பை 52. இதையும் அடித்து போடலாமா? எதால் அடித்து போடலாம்? 2ஆலே அடித்து போடுங்க. ரொம்ப உங்களுக்கு ரிஸ்க்காக இருந்தால் 2ஆலே அடித்து போடுங்க. 26 2 52, இது 3 2 6, 3 2 6, மீதி 1, 8 2 16. மறுபடியும் 2ஆலே அடித்து போடுங்க. 13 2 26, இதையும் 2ஆல் அடித்து போட்டால் 1 2 2, மீதி 1, 6 2 12, மீதி 1, 9 2 18. இப்போ 169 பை 13. அப்போ இது வந்து ப்ரைம் நம்பர், பகா எண். ஒரே தடவை தான் அடித்து போட முடியும். அப்போ 13 13 13 13 169. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 13%. வட்டி வீதம் எவ்வளவு? 13 வந்துருச்சா? அப்போ 13%. கிளியரா? பொறுமையாகவே அடித்து போட்டாலே போதும். இப்போ நான் எதால் அடித்து போட்டேன்? எல்லாமே வந்து பாருங்கள் 2ஆல் 4ஆல், அதிகபட்சம் 4ஆல் தான் அடித்து போட்டிருக்கேன். 0 0 கேன்சல் பண்ணி. அப்போ அடித்து போகிறதுல கொஞ்சம் பொறுமையாக அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு சம்மில் நமக்கு அசல் கொடுத்துருப்பாங்க, என் வேல்யூ கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு ஆர் வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம இப்படி போடணும். இன்கேஸ் இந்த இடத்துல 79,000 மொத்த தொகையாக செலுத்தினார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 4 ஆண்டுகள் கழித்து, ஓகேங்களா, 27,040 27,040 வட்டியாக செலுத்தினார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக 27,040ங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டலாம். இன்கேஸ் மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, மொத்த தொகையிலேருந்து அசல் கழித்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேரெக்டாக கொடுக்கலைன்னா அந்த கழித்து வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. கிளியர் தானே? அடுத்த சம் போகலாமா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, சம் நம்பர் 2. ஓகே, இந்த சம் பாருங்கள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்கள் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக வந்து இது என்ன மாடல் அப்படின்னா கலப்பு மாறல். நேற்று நம்ம சொல்லியிருந்தோமா நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? இது வந்து கலப்பு மாறல், மிக்ஸ்டு ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேற்று பார்த்தது நேர்மாறல் எதிர்மாறல், டைரக்ட் ப்ரொபோஷனல் இன்டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓகே, இந்த கலப்பு மாறல் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்லா கேளுங்க. M1 D1 H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. ஓகேங்களா, அதாவது எவ்வளவு வேலை செஞ்சாங்கங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த கலப்பு மாறலில் வந்து மெயினாக என்ன வரும்னா எவ்வளோ வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, அதாவது 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலே அது வந்து கலப்பு மாறல் தான். இங்கே பாருங்கள், 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். அப்போ 3 இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அப்போ அது கலப்பு மாறலில் தான் நம்ம போடணும். 2 மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நேர்மாறல் இல்லைன்னா எதிர்மாறல் கான்செப்ட்டில் வரும். புரியுதுங்களா? இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சு இப்போ சார் M1 D1 H1 டிவைட் பை W1 அப்படின்னு என்ன சார்னா, எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேன், அதாவது ஆட்கள். ஓகேங்களா, டிங்கிறது டேஸ், ஹச்சுங்கிறது ஹவர், அதாவது மணி நேரம். ஒரு சில இடத்துல ஒரு சில சம்மில் வந்து எவ்வளோ மணி நேரம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. W1ங்கிறது வேலை. அதே இந்த பக்கம் அதே தான், M2 D2 H2 டிவைட் பை W2. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், சம் இன்ஃபர்மேஷன். எது? இந்த ரைட் சைடில் இருக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா கேள்வி, கொஸ்டின் கேட்குறது. கொஸ்டின் எது? இந்த செகண்டாக ஈக்குவல் டு கொடுத்து இந்த M2 D2 H2 பை W2 அது வந்து கொஸ்டினாக கேட்குறது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சம்மில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 81 மாணவர்கள். 81ங்கிறது என்னது நமக்கு? M1. ஓகே,
இந்த 448 மீட்டர் நீளம் உள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை நல்லா கேட்டுங்க. இந்த வேலைங்கிறது என்ன இருக்குன்னா, எவ்வளோ வேலை செஞ்சாங்க. 448 மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரில் தான் ஓவியம் வரைகிறாங்க. அப்போ எவ்வளவு நீளமுள்ள சுவரில் வரைஞ்சாங்க? 448 மீட்டர். அப்போ இதுதான் வந்து என்ன, நமக்கு ஒர்க்கு W1. ஸோ ஒர்க்குங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? எவ்வளவு டைப்ரைட்டிங் வந்து எத்தனை பக்கம் அடிச்சிருக்காங்க, எவ்வளவு சுவர் நீளம் வந்து அடிச்சிருக்காங்க, ரோடு எவ்வளோ மீட்டர் ரோடு போட்டிருக்காங்க, அப்போ எவ்வளவு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒர்க்கு. இந்த டேஸுங்கிறது தான் பாருங்கள், இது வந்து D1 போட்டோமா. அப்போ இதை சப்ஸ்ட் பண்ணலாமா? M1. சார் ஹச் இல்லையா சார்? ஹச் கொடுப்பாங்க, கொடுக்காமலும் இருப்பாங்க. கொடுத்தாங்கன்னா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ M1 சப்ஸ்ட் பண்ணுங்கள். M1 எவ்வளோ நமக்கு? 81 இன்ட்டு, ஓகேவா, D1 எவ்வளோ நமக்கு? 56. ஹச் தெரியாது, ஓகே, அதை விட்டுருங்க. டிவைடட் பை W1 எவ்வளோ நமக்கு? 448. இது நம்ம சம்மில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ கேள்வியாக கேட்குறது என்ன கேள்வியாக கேட்குறாங்க? 160 மீட்டர் நீளம் உள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ இந்த 160ங்கிறது நமக்கு என்னது? நமக்கு W2. கொஸ்டினாக கேட்குறது எல்லாமே 2 தான் வரும். W2 எத்தனை நாட்களில்? 27 நாட்கள். இது D2. எவ்வளோ மாணவர்கள்னு கேட்குறாங்க. கேள்வி என்னது? மாணவர்கள் தான் கேட்குறாங்க. அப்போ M2 தான் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை. அப்போ கேள்வியை கேட்குறது என்னது? M2 தான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். M2 என்ன தெரியாது நமக்கு, M2 போட்டுக்கிட்டேன். இன்ட்டு D2 வேல்யூ நமக்கு எவ்வளவு? 27 டிவைடட் பை W2 வேல்யூ நமக்கு எவ்வளவு? 160. அவ்வளோதான். அதாவது என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க, என்ன இல்லையோ அதை வந்து அப்படியே அந்த லெட்டர் அப்படியே போட்டுங்க. M2 இல்லையா? அப்போ M2 அப்படியே போட்டுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? M2 தானே கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் இன்னும் கொண்டு வந்துக்கலாமா? அப்போ இங்கே பாருங்கள், 81 இன்ட்டு 56 டிவைடட் பை 448 அப்படியே போட்டுங்க. இந்த பக்கம் இருக்கிறது இந்த 160 அந்தவங்க போயிருமா? இன்ட்டு 160. ஓகேவா? இந்த 27 கீழே வந்துடுமா? இன்ட்டு 27 ஈக்குவல் டு இந்த M2 அப்படியே வந்துடும். M2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடித்து போடலாமா? இப்போ எல்லாத்தையும் அடித்து போடலாமா? இங்கே பாருங்கள், இதை வந்து 9ஆல் அடித்து போடுறேன். 3 9 27. இது 9 9 81. 1 3 3 3 9. ஓகே, இந்த இது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ 56 அடித்து போடலாம். 8 7 56. 7ஆல் அடித்து போகிறேன். நீங்கள் வந்து 4ஆல் 3ஆல் எப்படி வேணால் உங்களுக்கு எது சௌரியமோ அப்படி அடித்து போடுங்க. நான் 7ஆல் அடித்து போகிறேன். 8 7 56. இது என்ன வரும்? 6 7 42 மீதி 2 4 7 28 64. இப்போ 1 8 8 8 8 64. ஓகே, இப்போ 1 8 8 2 8 16. இந்த 0 அப்படியே வந்துடும். 20. அப்போ 20, இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 20 இன்ட்டு 3 நமக்கு ஆன்சர் 60. அப்போ ஆப்ஷன் டி 60. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் டி 60. அப்போ இந்த கலப்பு மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இல்லாதது அந்த லெட்டரை போட்டுட்டு மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்து அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? M2 கேட்டிருக்காங்க. M2 வேல்யூ நமக்கு எவ்வளவு? 60. அப்போ 60 மாணவர்கள் அப்படிங்கிறது ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து D2 கேட்பாங்க. மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்து D2 என்ன கூட கேட்பாங்க. அப்போ D2னா இந்த இடத்துல நம்ம D2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். மீது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எது இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இல்லாதது அந்த லெட்டர் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துருங்க. கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே போய்டும். ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது கிளியராக புரிஞ்சிங்களா? கலப்பு மாறல் புரிஞ்சிங்களா? அப்போ நேற்று நேர்மாறல் பார்த்தோம், எதிர்மாறலையும் நான் வந்து அதில் வந்து ஒரு சம்மு சொல்லியிருந்தேன் எப்படி போடணுன்ட்டு. இப்போ கலப்பு மாறலும் பார்த்தாச்சு. அப்போ வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து சம் நம்பர் 3. ஓகே, இந்த சம் பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஸோ இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது 2 வருஷத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை 3 வருஷத்துக்காக இருந்தாலும் சரி. இந்த லாஸ்ட்டாக நடந்த இந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் 2 வருஷத்துக்கும் கேட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம். ஓகேங்களா? அந்த வித்தியாசத்தை 2 இயர்ஸுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, 2 இயர்ஸுக்கு ஃபார்முலா நான் சொல்கிறேன். பட் ஃபார்முலா இல்லாமல் டைரெக்டாக போடுற மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபார்முலா என்னென்னா P ஆஃப் R டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா 2 இயர்ஸுக்கு. ஓகேங்களா? 3 இயர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் 3 இயர்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். பட் அது ஷார்ட்கட்டாகவும் நான் சொல்கிறேன், ஈஸியாக நம்ம போடுற மாதிரி. ஏன்னா நம்ம ஃபார்முலா அங்கே போய்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய சம் கூட நம்ம வந்து கஷ்டப்படுத்திப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ தனி வட்டி கூட்டு வட்டிக்குண்டான வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் ஈஸியாக போகிறது? ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க? 15,000ங்க. ஓகே, 15,000 அப்படியே போடுங்க. இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 6%. 6% என்ன அர்த்தம்? 6/100 தாங்க. கரெக்டாக? 6% 6/100 தானே? ஓகே, இவ்வளோ தானே சார்? அப்படின்னா இல்லை, 2 தடவை போடணும். ஏன் 2 தடவை போடணும்? இயர்ஸ் என்ன? 2 ஆண்டுகள், 2 இயர்ஸ். அப்படினால 2 தடவை போடணும். அவ்வளோதாங்க.
15,000 இன்ட்டு 6%க்கு 6/100 எத்தனை தடவை போடணும்? 2 வருஷங்கன்னா 2 தடவை போடணும். சார் அப்போ 3 வருஷத்துக்கு கேட்டால் 3 தடவை போடணுமா? கிடையாது, 3 தடவை தான் போடணும். ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் நான் வந்து 3 இயர்ஸ் நடத்தும் போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு இதுதான். இந்த 8% 8/100 இன்ட்டு 8/100, 10% 10/100 இன்ட்டு 10/100, அவ்வளோதாங்க. அசல் மதிப்பு முன்னாடி எழுதிக்கணும். இப்போ அடிச்சு போட்ட ஆன்சருங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0க்கு கேன்சல். அப்போ 2 5 10, 3 5 15, 4 2 2, 3 2 6. அப்போ 9 3 9 9 4 54. அப்போ ஆன்சர் 54. ரொம்ப சிம்பிள் தான். அசல் எழுதிக்க போகிறீங்க, 6%க்கு 6/100 எழுதிக்க போகிறீங்க. எத்தனை டைம் எழுத போகிறீங்க? 2 வருஷங்களால் 2 எழுத போகிறீங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா இந்த சம்மு? பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு 15 செகண்ட் கூட ஆகாது இந்த சம்மு நீங்கள் போடுறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த 4th சம் பாருங்கள். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் 22,050 மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு சம்மு வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சம் என்னது? நமக்கு கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் என்ன கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்க. அப்போ நம்ம எழுதி வச்சுக்கணும், கூட்டு வட்டியில் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஓகே, கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கிறது 2 வகையான அசல் கண்டுபிடிக்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா, நல்லா கேட்டுங்க, கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கிறது, அதாவது பி மதிப்பு கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? 2 வகையில் வந்து போடுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் 22,050 மாறுகிறது. இந்த 22,050ங்கிறது என்னது? நமக்கு மொத்த தொகை. கரெக்டுங்களா? ஏன்னா அசல் தான் தெரியாதே, அந்த அசல் அமௌண்ட்டு தான் வட்டியோடு சேர்ந்து 22,050ங்கிறது மாறுது. அப்போ இது என்னது? மொத்த தொகை. மொத்த தொகைன்னு என்னது? நமக்கு அமௌண்ட்டு. அப்போ அசல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்பாங்க. இது வந்து ஒரு மாடல். நல்லா கேட்டுங்க, 2 மாடல் இருக்குது இதில். மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வட்டி கொடுத்து அசல் கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்பாங்க, இல்லைன்னா வட்டி கொடுத்து அசல் கேட்பாங்க. 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தோன்னா, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்குறது. சார் வட்டி கொடுத்து அசல் கேட்குறது எப்படி? அது நான் உங்களுக்கு தனி மாடல் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் அந்த மாடல் நடத்தும்போது நான் இந்த சம்மு வந்து நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கண்டுபிடிக்கிறது. சரி, ஓகே. இப்போ நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடு வந்து நம்ம ஒரு ஸ்டைல், நம்ம ஒரு மெத்தட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா? CI = P of 1 + R/100 whole power n minus P அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இதில் இந்த ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா? P of 1 + R/100 whole power n இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது மட்டுமே வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த P of 1 + R/100 whole power n இது மட்டும்தான் நமக்கு என்னது? நமக்கு அமௌண்ட்டு. கடைசியாக P வேல்யூ கழிச்சா தான் நமக்கு என்னது? கூட்டு வட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? கூட்டு வட்டி அப்படிங்கிறது P of 1 + R/100 whole power n. இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து என்னது? நமக்கு அமௌண்ட்டு, மொத்த தொகை மைனஸ் இந்த P, இது கழிச்சா தான் கூட்டு வட்டி கிடைக்கும். அப்போ இந்த இதுங்கிறது நமக்கு என்னது? மொத்த தொகை தானே அர்த்தம். இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். என்ன மெத்தட் சொல்லியிருப்பேன்? ஒன்றும் கிடையாது, இந்த அசல் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அசல் மதிப்பை போட்டுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன, இதை நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் சுற்றி சொல்கிறேன்னா, இந்த மெத்தட் தெரிஞ்சால் தான் நான் இப்போ இந்த சமுக்கு சொல்லக்கூடிய மெத்தட் உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அசல் மதிப்பு வந்து 5000. ஓகேங்களா? ஓகே, இது நான் கூட்டு வட்டிக்கு சொல்கிறேன். அசல் மதிப்பு 5000, ஆர் மதிப்பு 2 வருஷம், சரி, ஒரு 20% வச்சிங்களேன். ஆர் 20%, என் வேல்யூ 2 வருஷம், 2 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ கூட்டு வட்டி கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா? CI = P of 1 + R/100 whole power n minus P. கடைசியாக P வேல்யூ கழிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இதை மட்டும் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு நீங்கள் வந்து பவரில் போட்டு 1 + R வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி P வேல்யூ போட்டு போகிறதுக்கு நான் டேரெக்டாக என்ன சொல்கிறேன்னா, இங்கே இந்த 5000 இருக்குங்களா, அந்த 5000 எழுதிக்கிங்க. நீ கூட்டு வட்டி கேட்டாலும் இதே மாதிரி போடலாம். 5000 எழுதிட்டு 5000 × 20%. அந்த 20%ங்கிறது எப்படி எழுதலாம்? 20/100 எழுதலாமா? 20/100. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 100 அப்படியே கீழே போட்டுங்க. மேலே என்ன, இந்த 100 அப்படியே கீழே போட்டுங்க. மேலே என்ன பண்ணணும்? அந்த 100 + 20 எத்தனை? 220 போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு அசல் எழுதிக்கிறீங்க 5000. 20%க்கு
அந்த 20% எப்படி எழுதலாம்? 20/100 அப்போ 100 கீழே போட்டுக்குங்க, மேலே வந்து 220, அதாவது 100 + 20 இது ரெண்டு ஆட் பண்ண என்ன? சாரி 120, சாரி 100 + 20 120 அவ்வளோதான். இது எத்தனை டைம் போடணும்? 2 இயர்ஸா 2 டைம்ஸ் போடணும், அவ்வளோதான். 120/100 இதை பார்த்தாலே தெரியும். இப்போ 20%க்கு 120/100, இதே 10%னா 110/100, 15%னா 115/100, அவ்வளோதாங்க. எத்தனை டைம் போடணும்? எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் போடணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்போ இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அசல் மதிப்பு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000, ஓகேங்களா? ஆரோட மதிப்பு ஒரு 5%ன்னு வச்சுங்க, என்னோட மதிப்பு இப்போ 3 இருக்குது. இப்போ சிஏ வேல்யூ என்னென்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு மொத்த தொகை கண்டுபிடிக்கன்னு சொன்னால், மொத்த தொகை என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 10,000 போட்டுக்குங்க, இன்ட்டு இந்த 5% வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 5/100 தானே, அப்போ 105/100 எழுதிக்கலாமா? 105/100 எத்தனை டைம் எழுதணும்? 3 தடவை எழுதணும். ஏன்? இயர்ஸ் வந்து நமக்கு n வேல்யூ 3 இன்ட்டு 105/100. இதே தாங்க இந்த P of 1 + R/100 ஹோல் பவர் n, இதை நீங்கள் போட்டாலும் கடைசி ஸ்டெப் இங்கே வந்து தான் நிற்கும். இப்போ நீங்கள் அதை அடித்து போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வருமா? இது எல்லாத்தையும் அடித்து போட்டால் ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சரோட நீங்கள் -P, அதாவது அசல் மதிப்பை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். இதுதான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு அசலானது 2 ஆண்டுகளில், இப்போ அசல் தெரியாது, P = தெரியாது, ஆண்டு n = 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, மொத்த தொகை எவ்வளவு நமக்கு? 22,050. சரி, ஓகே. இப்போ நம்ம எப்பவும் போல் போடலாமா? இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அசல் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ நான் எப்பவுமே அந்த சம்மில் என்ன சொல்லியிருந்தேன்? அசல் நமக்கு வந்து தெரியாதா? ஸோ அசல் தெரியாதா, அதனால் P இன்ட்டு 5%க்கு என்ன எழுதலாம்? 105/100. ஆக்சுவலாக போன சம்மில் 105/100ன்னு வரும், ஓகேங்களா? ஓகே. அடுத்து இன்ட்டு 105/100. ஏன் 2 தடவை போடுறேன்? ஏன்னா என்னோடய வேல்யூ 2 இயர்ஸ், 2 தடவை போட்டாச்சு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுக்கு பேர் என்னது? இதான மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை தான் நமக்கு கொடுத்துருக்கானே, எவ்வளவு? 22,050. அப்போ ஈக்குவல் டு இந்த முன்னாடி வந்து 22,050. ஏன்னா இந்த வேல்யூ தான் நமக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது. இதிலிருந்து நம்ம P வேல்யூ கழிச்சா தான் நமக்கு என்னது? அசல். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுலேருந்து நம்ம P வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ P வேல்யூ வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாமா? 22,050. இந்த 105/100ங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? நமக்கு 100/105 மாறிடும், இன்ட்டு 100/105, ஏன்னா தலைகிலியாக மாறிடும், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது. இப்போ அடித்து போடலாமா? ஓகே. எப்படி அடித்து போடலாம்? ஓகே. இப்போ நான் இந்த இதை அடித்து போடுறேன். 25/100 21, அதே மாதிரி 25/100 21, ஓகேவா? இப்போ இந்த 21 வந்து நம்ம எப்படி அடித்து போடலாம்? 7ஆல் அடித்து போடலாமா? ஓகே. 3/7 = 21. இதை அடித்து போட்டால் எத்தனை வரும்? 3/7 = 21, மீதி 1, 1/7 மீதி 3, 5/7 35, 0. மறுபடியும் 7ஆல் அடித்து போடுங்க. 3/7 = 21, அதே மாதிரி 4/7 28, மீதி 3, 5/7 35, 450. அப்போ 450. ஓகே. இங்கே பாருங்கள், 450 இருக்குது, இங்கே போடுறேன் பாருங்கள். மீதி என்ன இருக்குது? 450 இன்ட்டு 20 இன்ட்டு 20, கீழே 3 இன்ட்டு 3 இதானே இருக்குது. ஓகே. இப்போ 1 3 3 15 3 45, ஓகே. இந்த 0 அப்படியே போட்டேன். மறுபடியும் 1 3 3 I 3 15, 0 அப்படியே போட்டேன். அப்போ 50 இன்ட்டு 20 இன்ட்டு 20, 20 இன்ட்டு 20 400, 400 இன்ட்டு 5 எவ்வளவு? 20,000. 4 5 20, ஒரு 3 0 சேர்த்திக்கணும், அப்போ 20,000. அப்போ ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 20,000. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல ஏன் 22,050ன்னு போட்டோம் தெரியுமா? இதுதானே மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. அந்த மொத்த தொகையை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூவே நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த டேரெக்டாக இந்த இடத்துல போட்டுக்கணும். மொத்த தொகை கொடுத்துட்டாலே மொத்த தொகையோட அமௌண்ட்டு ஈக்குவல் டு P வேல்யூ தெரியாது இன்ட்டு இந்த 5% அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதலாம்? 105/100 இன்ட்டு 105/100 2 தடவை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் எழுதினா முடிஞ்சு போச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? எப்போவுமே இந்த சம்மு வந்து நம்ம கேட்குறாங்க, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்குறாங்க அப்படின்னாலே மொத்த தொகை நீங்கள் வேணால் ஃபார்முலா மாதிரி வேணால் எழுதி வச்சுக்கங்க. மொத்த தொகை நீங்கள் வந்து மேலே என்ன எழுதி வச்சுக்கலாம்? மொத்த தொகை கொடுக்கப்பட்டு அசல் கேட்டால், எதில்? கூட்டு வட்டியில் கேட்டால், மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் இன்ட்டு இந்த 5% இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 105/100 இன்ட்டு 105/100 எத்தனை டைமு? 2 இயர்ஸுக்கு. அவ்வளோதான். 3 இயர்ஸ்னால் 3 டைம்ஸ் போகணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப் எழுதிட்டுனா உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. P வேல்யூ வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் இன்னும் கொண்டு வந்து அடிச்சு போட்டால் ஆன்சர் முடிஞ்சு.
கிளியரா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ஓகே. நான் ஏன் வந்து இது இவ்வளோ தூரம் சுற்றி இந்த சம்ம சொன்னேன்னா, இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த மெத்தட் தெரிஞ்சால் தான் இது உங்களுக்கு தெரியும். நான் அது வந்து டாபிக் வைஸ் நடத்தும்போது கிளியராக நடத்தியிருப்பேன் நான். ஓகேங்களா? அது நடத்திட்டு தான் எல்லா சம்முமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் இப்போ நீங்கள் திடீர்னு இந்த சம்மு கூட்டு வட்டி பார்க்கறனால உங்களுக்கு எப்படி என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? சம் நம்பர் 5 புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஓகே. சம் நம்பர் 5. ஓகே, 5வது சம் பாருங்கள். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் நம்ம பார்த்தோமா? பட் அது வந்து 2 இயர்ஸ், இது வந்து 3 இயர்ஸ். இது எல்லாம் பாருங்கள், இது எல்லாம் ஒரே கொஸ்டின் தான். அதாவது ஒரே கொஸ்டின் மீன்ஸ் என்னது? ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஒரு எக்ஸாமில் 25 கேள்வி கேட்பாங்களா? கடைசியாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட 25 கேள்வியில் இதெல்லாம் நான் நடத்துனது எல்லாமே கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். பட் அது தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், 2 வருஷத்துக்கும் கேட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, அசல் மதிப்பு கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டியிலிருந்து மட்டுமே 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம போடலாம். ஸோ நம்ம 2 இயர்ஸுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 2 இயர்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 5% அப்படின்னா அப்படியே 5/100 இன்ட்டு 5/100. சரி, முன்னாடி வந்து அசல் மதிப்பு போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். ஏன்னா 2 இயர்ஸுக்கு. இப்போ நமக்கு சம்மு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் நான் சொல்லியிருந்தேன் 3 இயர்ஸுக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு நீங்கள் போடணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசத்துக்கு 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஃபார்முலாவே கேள்வியாக கேட்பாங்க, கேட்டிருக்காங்க அது இல்லாமல். ஓகேங்களா? அதனால் ஃபார்முலாவை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபார்முலா படியும் நம்ம போடலாம். ஓகேங்களா? பாருங்கள், P of R/100 ஹோல் பவர் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இதுதான் 3 இயர்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா. புரிதுங்களா? 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் மட்டும் பண்ணிங்க. ஃபார்முலா கேட்டால் ஆன்சர் போட்டுருங்க. இல்லை ஃபார்முலா படி நீங்கள் போகிறதுனால போடலாம். பட் நான் சொல்கிற மெத்தடு பாருங்கள், ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்லியிருந்தேன்? 8,000 அசல் மதிப்பு 8,000 போடுங்க. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. அப்போ 5/100 அப்படியே போடுங்க. இங்கே போய் 105 போட்டுறாதீங்கப்பா. 105 இங்கே வரக்கூடாது. அது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். அதாவது மொத்த தொகையில் மட்டும்தான் அப்படி வரணும். ஓகேங்களா? இங்கே வந்து வித்தியாசத்துக்கு நம்ம வரக்கூடாது. டைரெக்டாக அப்படியே போட்டுடணும். 5/100. எத்தனை தடவை போடணும்? 3 தடவை போடணுமா? 2 தடவை போட்டுங்க. 5/100 2 வருஷத்துக்கு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுருங்க. 3வது வருஷத்துக்கு போடும்போது மட்டும் நல்லா கவனிங்க. 2 வருஷத்துக்கு போடுற மெத்தட் படி எப்பவும் போல் போட்டுருங்க 2 தடவை. 3வது தடவை போடும்போது மட்டும் ஒரே ஒரு சின்னது என்னென்னா, இப்போ 3 வருஷம் இல்லை, அப்போ 300 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ மேலே போடும்போது வெறும் 5 போடாதீங்க, அதோடு சேர்ந்து ஒரு 300 கூட்டிக்கங்க. எதனா வரும்? 305 வருமா? /100 அவ்வளோதாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 5/100ன்னு 3 தடவை போடுவீங்கள்ல. இப்போ 3 வருஷம்னா 3 தடவை போடணுமா அப்படின்னு கேட்டால் 3 தடவை போடணும். ஆனால் 3வது தடவை போடும்போது மட்டும் அதோட சேர்ந்து ஒரு 300 கூட்டிங்க. இப்போ இந்த 10%னா 310, 20%னா 320. அந்த 3வது டைம் போடும்போது மட்டும். மீது எல்லாமே சேம் அதே இது தான். 5/100 × 5/100 தான் வரும். இப்போ அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். நீங்கள் இந்த ஃபார்முலா படி போட்டாலும் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு வரும். நான் அதை பாருங்கள், இன்டெரக்டாக நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வேணால் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3-4 ஸ்டெப்பு போடுறதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து நிற்கும். அது நான் டேரெக்டாகவே இந்த ஸ்டெப் எழுதிட்டேன். பார்த்தீங்களா? ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், அங்கே டைம் உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடித்து போடலாமா? 0 0 0 0. இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல். ஓகே, வேறு என்ன இருக்குது? 4 5 2 5 10. இதை அடித்து போடலாமா? 6 5 30, 4 5 25 100. ஓகே, 2 4 8, 5 4 20. இந்த 5க்கும் இந்த 5க்கு கேன்சல், இந்த 2க்கும் இந்த 2க்கு கேன்சல். அப்போ வெறும் 61. ஆன்சர் 61 இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி 61. முடிஞ்சிங்களா? அப்போ 3 வருஷத்துக்கு போடுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? 2 வருஷத்துக்கு போடுற அதே மெத்தட் தான். 3வது வருஷம் போடும்போது மட்டும் அந்த 300ங்கிறது ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. கிளியரா? இன்றைக்கி ஒரு 5 மாடல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு சில சார் கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக போடுங்க சார் அப்படிங்கிறீங்க. நான் எப்போவுமே மேக்ஸ் நடத்துகிறப்ப மட்டும் இவ்வளோ டைமிங்னு ஃபிக்ஸ் பண்ணிலாம் போட மாட்டேன். எனக்கு அப்படி போடவும் வராது. ஓகேங்களா? சம்முக்கு தகுந்த மாதிரி டைம் முன்ன பின்ன ஆகும். எனக்கு கிளியராக நடத்தியிருக்கேனா அப்படிங்கிறதான் பார்ப்பேன். நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், மேக்ஸே தெரியாதவங்களும் கூட ஃபினிஷிங் பண்ணும்போது எல்லாருக்கும் எனக்கு இந்த சம்மு தெரிஞ்சிருச்சு, இந்த 5 மாடல் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மைண்ட் தாட் வரணுங்கிறதுக்காக தான் நான் நடத்துகிறேனே தவிர, நான் ஃபாஸ்ட்டாக நடத்த எனக்கு வரும், நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லித் தருவேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. புரியுதுங்களா? அதனால் சம்முக்கு தகுந்த மாதிரி டைம் முன்ன பின்ன மாறும். நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க.
2x 3x வச்சுல பார்த்துக்குங்க. பட் நான் நடத்துகிற மெத்தடுங்கிறது புரிகிற அளவுக்கு ஈவன் வந்து மேக்ஸே தெரியாதவங்க கூட வந்து பார்த்தா கூட எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு மைண்டில் ஏறிடணும். அதுக்காக தான் நான் பொறுமையாக நிதானமாக நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ 2 வந்து மொத்தம் 10 சம் நம்ம பார்த்துட்டோமா, பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவு வரும். ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ பதிவு கூட வரலாம்ப்பா. நான் காலையிலே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ 2 வீடியோ எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்பப்போவே ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த 5 சம் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ண பகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.